பிக்யூன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி சுண்டைக்காய் சுண்டைக்காய் நெய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது சுண்டைக்காயில் எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. இதில் இல்லாத இதே இல்லை. ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகணும்னா நம்ம இந்த சுண்டைக்காயை எடுத்துக்கணும். உடம்புல ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, இந்த நார்மலாக இந்த முடி கொட்டுற பிரச்சனை, ஸ்கின்னு உடலில் அல்சர், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் சுண்டைக்காயை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்படியே சரியாகும். இதெல்லாம் இயற்கையான வைத்தியம். நம்ம ஹாஸ்பிட்டலில் அலோபதி மாத்திரை அதை இதையும் வாங்கி அல்சருக்கு அப்படியெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரியெல்லாம் நம்ம இயற்கையாக நம்ம சரி பண்ணணுன்னா தான் அது எப்பவுமே பர்மனெண்ட்டாக சரியாக இருக்கும். அதனால் இந்த சுண்டைக்காயெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும். அது இந்த மெத்தடில் நீங்கள் சுண்டைக்காய் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் டெஸ்ட் எடுத்தே பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கம்பல்சரி. இது நெய்யில் மட்டும், நெய் சுண்டைக்காய் வறுவல் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. இப்போ சுண்டைக்காயை அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சுண்டைக்காயை நல்லா கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கத்தி வச்சு, ஏன்னா இதை தட்டி நம்ம கழுவணும் அப்படின்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே போயிடும். ஆனால் இந்த சுண்டைக்காயோட விதை அவ்வளோ பெனிஃபிட்டு, உடம்புக்கு அவ்வளோ சக்திகள் கொடுக்கக்கூடியது. அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கத்தியில் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இது கட் பண்ணும்போதே இந்த சுண்டைக்காய் அப்படியே கருத்து போகும். அப்படின்னா அதில் அவ்வளோ சத்து, இரும்பு சத்து இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி கருத்து போகுது. அதை ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் கடாயில் விட்டு நல்லா சுண்டைக்காயை போட்டு நல்லா அடுப்பை கம்மியாக வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. அந்த நெய் நல்லா நிறைய இருக்கணும். அந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கிறதுக்கு அந்த நெய்யிலேயே அந்த சுண்டைக்காயை நல்லா வதக்கி விடணும். இது நார்மலாக இதுக்கு லைட்டாக உப்பும் பெப்பரும் போட்டு இந்த வெந்த சுண்டைக்காயை சாப்பிடும்போது வேறு எதுவுமே வேண்டாம், வெறுமனவே சாப்பிட்லாம். அவ்வளோ இந்த கசப்பு, இந்த துவர்ப்பு, இது எல்லாம், அந்த காரத்தன்மை, இதெல்லாம் சேர்ந்து வரும்போது அது ஒரு அமிர்தம் மாதிரி, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் பதமாக வறுக்கணும். இதை அடுப்பை கம்மியாக வச்சு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக பழுத்து வந்துடணும். வெங்காயம் அப்படியே அந்த வெந்து நல்லா பழுத்து வந்துடணும். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, வெறுமனவே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். பிக்யூன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.